போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். ரொம்ப இன்னைக்கு சரியில்லை. வணக்கம் வியூவர்ஸ். என்னது என்ன சரியில்லை? சரி, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் டீல் போயிட்டுருக்கு ப்ரோ. போயிட்டுருக்கு ப்ரோ. அதாவது டீல் போகுது வரப்போகுதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ. டீல் வரல ஆனால் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சுற்றி 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 அடிக்கிறாங்க. சுற்றி ஆமாம் அடிக்கிறாங்க. ஆமாம் அடிக்கிறாங்க. அப்படியே அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஃபோன் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. நோட்டிஃபை மீல தான் இருக்குன்னு வைங்க ஃப்ளிப்கார்ட்டில். 19,000 ரூபாய், அது 19,999. என்ன அது? ஐஃபோன் 12 மினி. ஸோ 20,000 ரூபாய்க்கு ஐஃபோன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி எப்போ திரும்ப பார்த்தேன், ஐஃபோன் 5S டேஸில் பார்த்தேன். ஐஃபோன் 16 GB மாடல் இருக்குல்ல, அது 20,000 ரூபாய்க்கு கீழே 18,000க்கு வந்துச்சு. அப்போ தான் நான் வாங்கினேன் 5S. ஸோ அதனால் ஞாபகம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு 12 மினி தான் 20,000க்கு வந்திருக்குங்க. விற்கிறது யார்? அமேசான்னா நம்பலாம், ஃப்ளிப்கார்ட்னா நம்ப முடியாது. மொத்தமே 2 செட்டு இல்லை 12 மினி இல்லை அந்த 12 குட்டி ஏதாவது செட்டு வச்சுருப்பான். 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் காசை கட்டிவிடுவாங்க. ஆமாம், நம்ம காசை வச்சு ஒரு 10-15 நாள் அவன் ரொட்டேஷனில் விட்டு. ஏன்னா எப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஆஃபர் பீரியடில் அவன் காசு கொடுத்து வாங்கணும்ல ப்ராடக்ட். ஆமாம், நம்ம என்னதான் மார்க்கெட் பிளேஸ்னா, ஆமாம், நம்மக்கிட்ட இருந்து வர காசெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வேலையை பிஸ்னஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்தாயா அவன் காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துருவான். இதில் வந்து பாவம் ஒரு சிலர்லாம் எனக்கு மொபைல் தான் வேணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல. இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. 1 மாதம் வெயிட் பண்ணி பாவம் ஜிஎஸ்டி பே பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ மக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்போயாவது ஃபோன் கிடைக்குமா? ஃபோன் கிடைக்காது. சரி வேணா, 20,000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு ஐஃபோன் மினி வருது. ஆமாம், 12 மினி. உங்களுக்கு அதை ஒரு வேளை கிடைக்கலன்னா எவ்வளோ லாஸ் ஆகுன்னு சொல்கிறேன். 12 மினி நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு இஎம்ஐக்கு ஒரு 199 ரூபா. ஓகே, நீங்கள் அந்த மொபைல் வந்து 4 நாளில் வரும் அப்படின்னு சொல்லுவான். ஒரு 10 நாள் ஆனாலும் வராது. வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணி கடைசியில் என்னென்னா நீங்களே கடுப்பாகி இல்லை அவன் கேன்சல் பண்ணிடுவான். ஓ, அதான் நான் கடுப்பாய். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நானே கடுப்பாய் கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவார் நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் கடுப்பாகி அவன் கேன்சல் பண்ணிவிடுவான். நாம் கடுப்பாகி நம்ம பேசினதில் அவன் கேன்சல் பண்ணிடுவான். கேன்சல் பண்ணுறதுக்குள்ளே ஒரு இஎம்ஐ போயிடும். 20,000 ரூபாய்க்கு ஒரு இஎம்ஐ போயிடும். ஓகே, அதை நம்ம பேசி திரும்ப வாங்கணும். அந்த இல்லை ஒரு இஎம்ஐ போயிடும். அதுக்கப்புறம் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுவான். ரீஃபண்ட் பண்ணதுக்கப்புறம் இது முக்கியமாக இவன் வந்து கொடுக்கக்கூடிய பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், அந்த மாதிரி பேங்க். அதெல்லாம் நீங்கள் எப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி இஎம்ஐயை கேன்சல் பண்ணணும் மேனுவலாக. ஓகே, ஃபோன் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணலன்னா அவங்க அதை கழித்து அதுக்கு ஏதோ ஒரு குழப்பம் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 1 மாதம் இஎம்ஐ போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இஎம்ஐ கேன்சல் பண்ணணும்னா உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி. 20,000 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி எவ்வளோ? யார் ஆசா, உங்ககிட்ட ஃபோன் வாங்கினது குத்தம் தான். 20,000 ரூபாவில் 10% அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு 2,000 ரூபா வந்துடுது. அதில் 3% 600 ரூபா அசால்ட்டாக போயிடுது. ஒரு 199 ரூபா போச்சா? சரி, ஓகே, 600 + ஒரு 199 799 ரூபா. இங்கே நம்ம வந்து யூடியூப் ப்ரீமியம் 300 ரூபா ஆனதுக்கே காண்டாகி நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னே தெரியாமல் இந்த 800 ரூபா வீணாக போயிடுங்கிறீங்க. ஆமாம், இப்போ என்ன 2,000 ரூபா பே பண்ணிங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நம்ம S23 வந்து நல்ல டீலு 40,000 ரூபா போட்டிருக்கான். 40,000 ரூபாய்க்கு S23 வேணும் அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு இப்போ நம்ம அதை பிளாக் பண்ணலாமா? ஆமாம், அந்த காசு திரும்பி வராது. சோப்புட்ட பார்த்தா தெரியும்ல. இல்லை, நம்ம S23 கண்டிப்பாக இது எதுக்குனாக்கா, நீங்கள் கார்டு வச்சிருக்கோயோ இல்லையோ, எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து ஒரு 800 ரூபாயோ 1000 ரூபாயோ, அந்த அதாவது நான் உங்ககிட்ட இருந்து திருடக்கூடிய அமௌண்ட்டை நான் வந்து தெளிவு பண்ணிக்கிறேன். அப்படி மொத்தமாக ஏமாறுற நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் யார் இருக்காங்களோ வந்து ஏமாறுங்கடா அப்படிங்கிறது தான் அதுவா? ஆமாம், அப்படிங்கிறது தான் அது. நாங்கள்லாம் எஃப்ஐக்கு போன ஆஃபருக்கு முந்தின ஆஃபரு நம்ம எஃப்ஐயில் ஏமாறலையா? இப்போது அந்த போக்கோ எல்லாம் வந்து மொத்தமே 25,000 ரூபாக்குள்ளே வந்துருச்சான். ஆமாம், 125K ஆல் போக்கோ ஃபோன்ஸ். எஃப்ஐ வரல. எஃப்ஐ கிடையாது, இப்போ F6 தான். எஃப்ஐ இன்னும் எனக்கு வரல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஆமாம், நிறைய ஆஃபர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம். நம்மளுடைய சைடில் நம்மளோட தாரக மந்திரம் வெயிட் பண்ணுவோம். ஐஃபோன் 12 மினிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இனிமேல் அது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ். ஆமாம், உண்மைதான். 13 கிடைக்காது. 12 அப்படின்னாலும் நான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்.
எனக்கு அந்த ப்ரைஸுக்கு ஒரு 256 GB ஒரு 23,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நல்ல டீல். இன்னும் எப்படியும் ஒரு 3-4 வருஷம் அதுக்கு எப்படியும் அப்டேட் கிடைக்குமா? 3-4 வருஷம் இல்லை, அட்லீஸ்ட் 3 வருஷம் 3 வருஷமாவது 3 வருஷம் update கிடைக்குங்க. இப்போ 10s வரைக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து 11 கிடைக்கும், அதுக்கப்புறம் 12 அப்படின்னும் போது அடுத்து 11 அதுக்கு அடுத்து 12 2 அப்டேட்டாவது வரும். 2 அப்டேட்டாவது மினிமம் வரும். 10-ஓட 10 வரைக்கும் எழுதிட்டாங்க. இப்போ 10க்குலாம் கிடையாது, ஆல்ரெடி 10s அதிசயம் 6வது வருஷம் அப்டேட் 10sக்கு. ஓகே, அதாவது என்னன்னா ஐஃபோன் நீங்கள் பழசு போகிறதாக இருந்தாலும் வெறும் ஃபோன் பேச மட்டும் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இதோ இந்த நோக்கியா ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் என்ன பண்ண முடியுமோ கால் ரெக்கார்டிங் பண்ணலாம். 12 மினி வாங்கினீங்கன்னா அது 256 GB வாங்கினீங்கன்னா இப்போ கால் ரெக்கார்டு பண்ணலாம். ஆமாம், அனிமேஷன் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது வெறும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் கால் ரெக்கார்டு பண்ணலாம். யூபிஐ யூஸ் பண்ணலாம், அதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மொபைல் வேணும், ஆமாம் அது நீங்கள் டிசைட் இல்லை என்ன பொருள் வேணும், அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையா, கரெக்டாக நாம் அதை யூஸ் பண்ணுவோமா? இப்போ எப்படின்னா எனக்கு வந்து இப்போ சிவா ப்ரோ கேட்பாங்க, எதுக்கு ப்ரோ இவ்வளோ மொபைல் மாற்றிட்டே இருக்கீங்க? நான் சாம்சங்கில் இருந்தபோது இப்போ நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்பாங்க, டாமிஸ் ப்ரோ நிறைய பணக்காரர் போல இருக்குது அப்படின்னு. அது உண்மைதானே. முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா இப்போ சாம்சங்கில் எல்லாத்துலேயுமே நாம் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், சாம்சங்கில் எல்லாத்துலேயுமே என்னென்னா சார்ஜிங் டைம் ஜாஸ்தி, ஆமாம் டிஸ்சார்ஜிங் டைம் வந்து கம்மி, ரொம்ப கம்மி. அது நம்ம வந்து ஃபோன் பேசுகிறோம், இல்லை ஒரு வீடியோ பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது வேகமாக இறங்கிடுது. ஸோ வேகமாக இறங்காத மொபைல் எது அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 70 OnePlusல இருந்த ஒரு சில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GT6, நான் அதுதான் கமெண்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். GT6 வந்து பேட்டரி ஒரு நாள் பூரா எனக்கு இருக்கு. மற்ற வந்து அமேசான்லேயே நிறைய டீல்ஸ் வர போகுது ப்ரோ. இப்போ நான் யார்கிட்ட பேசினாலும் ஆஃபீஸில் இருக்கு 27th இருந்து தான் 26-27 ப்ரோ. 26ல வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 27th ஒரு நாள் தான் அமேசான். அக்டோபர் வரைக்கும் போகுது, ஒரு நாள்லாம் கிடையாது. இதுல நான் இப்பவே வந்து ஆஃபர்லாம் இருக்கு. அந்த போக்கோலாம் இப்பவே வந்து ஆஃபர்ல இருக்குல்ல, இப்பவே இருக்கு. இப்போ வந்து 19,000 ரூபாய்க்கு போக்கோ எக்ஸ் கிடைக்குது. ஆமா, இப்பயே அன்லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்போ என் கேள்வி பாருங்க, இவன் சொல்றது வந்து இப்போ அக்டோபர் 6, 8ன்னுலாம் சொல்லிட்டு இருக்கான். அது ஆனால் வளர்ந்துகிட்டே போகும். ஏன்னா அக்டோபர் 31 தீபாவளி. இவன் டீல் இழுத்துனே போவானுங்க. தீபாவளி டீல் பேனர் மாத்திடுவானுங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் வரைக்கும் ஃபார் ஷூர் போகும். அக்டோபர் எண்டு 31 வரைக்கும் போகும். திரும்ப நவம்பர்ல மான்சூன் சேல்னு ஆரம்பிப்பான். நவம்பரில் ஆரம்பிச்சானா டிசம்பரில் கிறிஸ்மஸ் சேல்னு ஆரம்பிப்பான். திரும்ப டிசம்பர் முடிஞ்சு நியூ இயர் சேல்னுவான். டிசம்பர் முடிகிற நேரத்துலலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல்னு சொல்லிட்டு நியூ இயர் சேல் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக அப்படின்னு சொல்லி பொங்கல் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு, ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே அதுவும் ஃபேமஸ் தானே பொங்கல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கான ஒரு டேட்டா போட்டு மொத்தம் இப்போதைக்கு அவன் ஜான்வரி வரைக்கும் பிஸியாக இருப்பான் ப்ரோ. மாஸ்டர் பிளான். இப்போ ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து என்ன ஒன்று ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இனிமேல் தான் ஸ்னாப் ட்ராகன் Gen 4 மொபைல்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ வந்து கம்மி பண்ணி எல்லாத்தையும் வித்து தள்ளுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இதில் நல்ல டீல் நல்லா இருக்கக்கூடிய மாடல் iQOO 12 வந்து கிடைக்கவே இல்லை. நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் 8 Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸ்க்குலாம் இப்போ டீல் வந்ததுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO 12 45,000க்குலாம் வர வாய்ப்பு இருக்குது, நடக்கும். சரியா, நார்மலாகவே அது கார்டு ஆஃபரோட சேர்த்து 49,990க்குலாம் இல்லையே வந்திருக்கு. இனிமே தான் இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி தான் அன்லாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் iQOO டீல்ஸ்லாம். ஒரு நாள் ஒரு பிராண்ட். நேற்றே நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி iQOO 12 வாங்குன்னு சொல்லிட்டேன், 512 GB வாங்குன்னு சொல்லிட்டேன். நம்ம போய் பார்த்தா கரண்ட்லி அவைலபிள்னு போட்டு வச்சிருக்கு. ஏற்கனவே வாங்கி தீர்த்துட்டாங்க. இவ்வளவு அன்லாக் ஆகும்போது தான் எல்லாம் அவைலபிள் ஆகும். அதனால தான் வந்து இப்போ ஐஃபோன் ஏன் சும்மா கிடக்கு, எல்லாம் ப்ரைஸ் மட்டும் தெரியும், எல்லாரையும் வந்து வெயிட் பண்ண வைப்பான். அந்த வந்து நீங்கள் எதுக்கு சார் இருந்தீங்க ஐஃபோன் வாங்கதாங்க அப்படியா, சரி ஓகே, அது எப்போ ஸ்டாக் வருதோ. அதாவது என்னன்னா, ஒரு சில டீல் நமக்கு தேவைன்னா வாங்குங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ நம்ம பேசும்போது அதுலேருந்து தான் நம்ம டிவியேட் ஆகி போனது. ஸோ இப்போ நான் வந்து GT6ஓட செட்டில் ஆகிட்டேன். எனக்கு GT6 செட்டில் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு எந்த மொபைலும் எனக்கு தேவையில்லை. உண்மைதான், நானும் அப்படி தானே ப்ரோ உங்ககிட்ட சொன்னேன். S23 Ultra வந்து எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு S23 வாங்கினதுக்கப்புறம் அவர் இதாகிட்டார். எனக்கு வந்து கேமராக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு எனக்கு S24 Ultra போகிறோம். அதுவே அதிகம். சூப்பர் தான். வீடியோ வரும்போது S24 Ultra இன்னும் 4 வருஷம் ரிலேபிள். உங்ககிட்ட இந்த 2 டிவைஸ் இருந்தால் போதும் ப்ரோ. என்ன கேட்டா, ஒன்று GT6, அது வந்து டெய்லி டிரைவர், வீடியோகிராஃபிக்கு வந்து S24 Ultra. இது 2 தான். S23 நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். யார் கேட்குறாங்களோ கொடுக்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம மீட் பண்ணும்போது கொடுத்துருவோம். நம்ம கிட்ட ஒரு S21 Ultra வேற இருக்கு, அதுவும் யார் கேட்டாலும் கொடுத்துடலாம். அதுவும் S21 Ultra வந்து ஆக்சசரிஸோட வச்சிருக்காரு. இதோ பாருங்க, பேட்டரி புது பேட்டரி. ஆமாம், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுக்கு S Pen கவர், S Penோட ஆமாம் எல்லாமே இருக்குது. ஜாலி. ஓகே சரி, அதான் யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக பிங் பண்ணுவாங்க. பிங் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா,
ஓகே மொத்தம் அதுதாங்க. ஸோ டீலில் வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டில் வாங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கையில் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி என்னென்னா அது ஒரு மாதம் இல்லைனா வெயிட் பண்ணி முடிக்கிறதா இருந்ததுன்னா உடனே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா உடனே அந்த 2-3 நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ காசுலேருந்து எல்லாமே திரும்பி வந்துடும். அவங்க ஏமாத்துறாங்கன்னா மொத்தமாலாம் ஒன்று ஏமாத்துறது கிடையாது. ஒரு 10,000 மொபைல் வச்சுருப்பாங்க. அது ஒரு 10 லட்சம் பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த 10 லட்சம் பேரில் ஒரு 1 லட்சம் பேர் எனக்கு வேணும்னு அடம் பிடிப்பாங்க. மீதி 9 லட்சம் பேர் அவங்களே கேன்சல் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஸோ ஆனால் மொபைல் கிடைக்க போகிறது வெறும் 10,000 பேருக்கு தான். ஆனால் செம்ம விவரம் ப்ரோ. நல்ல ஐடியா. அந்த வடிவேல் சொல்லுவா அப்படின்னா எப்படி பணக்காரன் ஆகுது அந்த மாதிரி தான். அந்த 1 லட்சம் பேரோட 199 ரூபா 50% ஃப்ளிப்கார்ட்டும் பேங்க்கும் பிரிச்சுக்குவாங்க. சியர்ஸ் போட்டுப்பாங்க. சியர்ஸ் நீ உள்ள நான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தா ட அப்படின்னு சொல்லி மீதி இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாம கொடுக்குறதான. ஓகே ஓகே. இப்போ எப்படி வந்து என்ன சொல்கிறது வேண்டாம் நம்ம சொல்லலாம், கொஞ்சம் அசிங்கமாக வருது போல். சரிங்க, மொத்தம் இதுதான். உஷாராக இருந்துக்கோங்க. திரும்பியும் ஆக்சுவலாக டீல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில டீல்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஆமாம், இப்போ வந்து போக்கோ வந்துருச்சு. அடுத்து ஐக்கூ நாளைக்கு வந்துடும். அதாவது இன்னைக்கு வந்து 20ஆம் தேதி 18ஆம் தேதி பர்த்டேங்க. இதோட அவருக்கு வயசு 52 ஆகுது. ஆனால் பார்த்து அப்படி தெரியல. மஞ்சு வாரியர் வந்து 46 இயர்ஸில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. 45 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக நம்ம மக்களை ஜோக் பண்ண வச்சு எவ்வளோ ஹாப்பியாக எல்லாரையுமே சந்தோஷப்பட வச்சு அதுக்குள்ளே கருத்தையும் ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறீங்க. 45 இயர்ஸ் ஓல்டு மாதிரி எங்களால் தெரியுறாரா பாருங்களேன். எப்படி இருக்காருல்ல? இருக்கட்டும், சூப்பர். நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே இப்போ பிளெஸிங்ஸ் வேறு கொடுத்துருப்பாங்க பர்த்டேக்கு. அதுக்கும் மேலும் ஸ்ட்ராங்காக வருவார் எங்கள் காம்பு பயில்வான். அதுதான் செப்டம்பர் அப்படின்னாலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்குங்க. கண்டிப்பாக பர்த்டேயோட சேர்த்து அதில் அது வரும்போது அப்படியே கொண்டாடுவாங்க. ஓகேங்க. ஸோ அதனால நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி, காமேஷ், பார்க்கலாம். பை.